ராம் ராம் பெரியவா சரணம். இன்றைக்கி 85வது ஸ்லோகம் பார்க்குறதுக்கு இருக்கோம். வழக்கம் போல் 81லேருந்து 84 ஒரு தடவை சொல்லிவிட்டு புது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். குருத்வம் விஸ்தாரம் க்ஷிதிதரபதிः பார்வதி நிஜாத் நிதம்பாதாச்சித்ய த்வயி ஹரணரூபேண நிததே அதஸ்தே விஸ்தீர்ணோ குருரயமசேஷாம் வசுமதீம் நிதம்பப்ராக்பாரः ஸ்தகயதி லகுத்வம் நயதி ச கரீந்திராணாம் சுண்டான் கனககதலீகாண்டபடலீம் உபாभ्यामूरुभ्याम् உபயமபி நிர்ஜித்ய பவதி சுவ்ருத்தாभ्याम् பத்யுः प्रणति कठिनाभ्यां गिरिसुते विधिज्ञे जानुभ्यां विबुधकरिकुम्भद्वयमसि पराजेतुं रुद्रं द्विगुणशरगर्भौ गिरिसुते निषङ्गौ जङ्घेते विषमविशिखो बाढमकृत यदग्रे दृश्यन्ते दशशरफलाः पदयुगळी नखाग्रच्छद्मानः सुरमकुटशानैकनिशिताः श्रुतीनां मूर्धानो दधति तव यौ शेखरतया ममाप्येतौ मातः शिरसि दयया देहि चरणौ ययोः पाद्यं पाथः पशुपतिजटाजूटतटिनी ययोर्लाक्षालक्ष्मीः अरुणहरिचूडामणिरुचिः. இப்போது 85வது ஸ்லோகம் பார்க்குறோம். இதில் சில எடிஷனில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்க வேண்டியது வருது. அதாவது ஃபஸ்ட் லைன் எண்டில் பதயோஸ் அப்படின்னு இருக்கும், இல்லை பதயோன்னு இருந்துட்டு அடுத்த லைனில் ஸ்தவாஸ்மை அப்படின்னு வருது. அது வந்து கரெக்ஷன் என்ன வரணும்னா, ஃபஸ்ட் லைன் எண்டு வந்து பதயோஹோ அப்படின்னு முடியணும், ரெண்டாவது லைன் தவாஸ்மை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும். அந்த ஒரு கரெக்ஷன் பார்த்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கவனித்து சொல்ல வேண்டியதாக மூணாவது லைன் ஸ்டார்டிங் அசூயத்யத்யந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது வந்து ஆச்சாரியர்களுடைய ஒரு அழகான வேர்ட் பிளே. அது சொல்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுறத விட, ஆஹா எவ்வளோ அழகாக அதில் வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கார் அப்படின்னு ரசிச்சுண்டு அசூயதி அத்தியந்தம்னு வார்த்தைகள் அதில் அது சேர்ந்து வரும்பொழுது அசூயத் யத் யந்தம். நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு சௌரியத்துக்காக பிரித்து சொல்கிறேன். யத் யந்தம்னு 3 ஃப்ரேஸாக, பட் ஒரே வார்த்தையாக தான் சொல்லணும், கேப் விடாமல். ஸோ அதுவும் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டேன்னாக்கா சொல்லும்பொழுது ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிப்போம். நமோ வாகம் ப்ரூமோ நமோ வாகம் ப்ரூமோ நமோ வாகம் ப்ரூமோ நயனரமணீயாய பதயோः नयनरमणीयाय पदयोः नयनरमणीयाय पदयोः तवास्मै द्वन्द्वाय तवास्मै द्वन्द्वाय तवास्मै द्वन्द्वाय स्फुटरुचिरसालक्तकवते 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 असूयत्यत्यन्तम् 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 यदभिहननाय स्पृहयते
यदभिहननाय स्पृहयते यदभिहननाय स्पृहयते पशूनामीशानः 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 प्रमदवनकङ्केलितरवे 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 இப்போ முழு லைனாக சொல்லுவோம். நமோ வாக்கம் ப்ரூமோ நயனரமணீயாய பதயோः नमो वाकं ब्रूमो नयनरमणीयाय पदयोः नमो वाकं ब्रूमो नयनरमणीयाय पदयोः तवास्मै द्वन्द्वाय स्फुटरुचिरसालक्तकवते तवास्मै द्वन्द्वाय स्फुटरुचिरसालक्तकवते तवास्मै द्वन्द्वाय स्फुटरुचिरसालक्तकवते असूयत्यत्यन्तं यदभिहननाय स्पृहयते असूयत्यत्यन्तं यदभिहननाय स्पृहयते असूयत्यत्यन्तं यदभिहननाय स्पृहयते पशूनामीशानः प्रमदवनकङ्केलितरवे पशूनामीशानः प्रमदवनकङ्केलितरवे पशूनामीशानः प्रमदवनकङ्केलितरवे அடுத்தது ரெண்டு ரெண்டு லைனாக சொல்லுவோம். நமோ வாக்கம் ப்ரூமோ नयनरमणीयाय पदयोः तवास्मै द्वन्द्वाय स्फुटरुचिरसालक्तकवते नमो वाकं ब्रूमो नयनरमणीयाय पदयोः तवास्मै द्वन्द्वाय स्फुटरुचिरसालक्तकवते नमो वाकं ब्रूमो नयनरमणीयाय पदयोः तवास्मै द्वन्द्वाय स्फुटरुचिरसालक्तकवते असूयत्यत्यन्तं यदभिहननाय स्पृहयते पशूनामीशानः प्रमदवनकङ्केलितरवे असूयत्यत्यन्तं यदभिहननाय स्पृहयते पशूनामीशानः प्रमदवनकङ्केलितरवे असूयत्यत्यन्तं यदभिहननाय स्पृहयते पशूनामीशानः प्रमदवनकङ्केलितरवे இப்போ முழு ஸ்லோகமாக சொல்லி ரிப்பீட் பண்ணுவோம். நமோ வாக்கம் ப்ரூமோ नयनरमणीयाय पदयोः तवास्मै द्वन्द्वाय स्फुटरुचिरसालक्तकवते असूयत्यत्यन्तं यदभिहननाय स्पृहयते पशूनामीशानः प्रमदवनकङ्केलितरवे नमो वाकं ब्रूमो नयनरमणीयाय पदयोः तवास्मै
द्वन्द्वाय स्फुटरुचिरसालक्तकवते असूयत्यत्यन्तं यदभिहननाय स्पृहयते पशूनामीशानः प्रमदवनकङ्केलितरवे नमो वाकं ब्रूमो नयनरमणीयाय पदयोः तवास्मै द्वन्द्वाय स्फुटरुचिरसालक्तकवते असूयत्यत्यन्तं यदभिहननाय स्पृहयते पशूनामीशानः प्रमदवनकङ्केलितरवे. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்ப்போம். முதல்ல சுருக்கமான பொருளை பார்ப்போம். அம்பாளுடைய திருவடிகளை பார்த்தவராக ஆச்சாரியால் சொல்றா, கண்ணுக்கு அவ்வளோ அழகா ஒரு ரமணீயமாக இருக்கக்கூடிய இந்த திருவடிகள் அழகா ஒரு மருதாணியோ இந்த நலங்கு வச்ச மாதிரியோ செக்கச்சவேல்னு அந்த அலங்காரம் பண்ண மாதிரி தெரியக்கூடிய அந்த திருவடிகளுக்கு, அந்த 2 பாதங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை நான் சொல்லிக்கிறேன். இந்த பசுபதியாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இருக்காரே, அவர் இந்த திருவடிகளின் காரணத்தினால் அசோக மரத்துங்கிட்ட ரொம்ப பொறாமை கொண்டவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் ஒரு அழகான ஒரு கவித்துவமான ஒரு அழகு, ஒரு வர்ணனை. அது எங்கே இருக்கிற அசோக மரம்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற அசோக மரம் இல்லை. அம்பாள் அவள் போகக்கூடிய, நடக்கக்கூடிய, உலா வரக்கூடிய அவளுடைய உத்தியான வனம் இருக்கு, அந்த வனத்தில் இருக்கக்கூடிய அசோக மரத்துங்கிட்ட பரமேஸ்வரன் ரொம்ப பொறாமை கொண்டவராக ஆகிறார். அதுக்கு காரணம் என்னன்னா உன்னுடைய திருவடிகள் தான் அப்படின்னு ஒரு பாதியை சொல்லி இன்னொரு பாதியை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரீசனை ஆச்சாரியால் அழகாக அந்த இடத்துல வைக்கிறார். ஸோ சுருக்கமான பொருள் இதுதான். எதுக்காக அவர் பொறாமப்படுறாருங்கிற ரீசனை விளக்கமான உரையில் இப்போ பார்ப்போம். போன ஸ்லோகத்தில் அம்பாளுடைய திருவடி மகத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது, பசுபதி அவருடைய சிரசில் இருக்கக்கூடிய ஜடையில் இருக்கக்கூடியதான கங்கை உன் காலுக்கு பாத்தியமாக ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தார், ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி மகாவிஷ்ணுவனுடைய சிரசில் இருக்கக்கூடிய அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய சூடாமணியினுடைய ஒளி உன் காலில் அரக்கிட்டா மாதிரி நலங்கிட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்போ அதை வச்சுட்டே இன்னும் ஒரு பெர்ஸ்பெக்டிவை பார்த்துட்டு இந்த ஸ்லோகத்துக்குள்ளே வருவோம். என்ன விஷயம் அப்படின்னா, நான் பெரியவா சொன்னேன் ஒரு அழகான ஒரு கம்பேரிசன். இது முன்னாடி வேற ஒரு ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கண்கள் எப்படி நவரசங்களை காட்டுறது அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லும் பொழுது சரோஷா கங்காயாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோமோ, கங்கையை பற்றி என்ன சக்களத்திங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி ஒரு கவித்துவத்தினுடைய அழகுக்காக ரோஷம் புத்துண்டு பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி சரோஷா கங்காயாம்னு பார்த்தோமோ. இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டா 84ல் அந்த கங்கையும் கொண்டு வந்து இவள் காலில் விழ வச்சாச்சு அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தாக்கா, மகாவிஷ்ணு இங்கே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருக்கு பேரே என்ன, ஸ்ரீனிவாசன் இல்லையா, லக்ஷ்மி சமேதராகவே திருமகளை மார்பில் ஏந்தியவராக அப்படின்னு அவரை சொல்கிறோம். அதனால் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி அவர் தம்பதி சமேதராக இங்கே நமஸ்காரம் நடக்கிறது. அம்பாளை பரமேஸ்வர பத்னி அப்படிங்கிற ஒரு ஸ்தானமாக பார்க்காம ராஜராஜேஸ்வரியாக மகாராஜ்ஞியாக பார்த்தோம்னா, இந்த பரமேஸ்வரன் இங்கே நமஸ்காரம் பண்ணுறாருன்னு சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் ஒரு அர்த்தநாரீஸ்வரராக அம்பாள் சகிதமாக சக்தி சகிதமாக அவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் எடுத்துட்டோன்னா, அந்த ஒரு தம்பதியும் இங்கே மகாராஜ்ஞி முன்னாடி அவர்களுடைய வந்தனங்கள் அப்படின்னு ஆயாச்சு. மகாவிஷ்ணு நமஸ்காரம் பண்ணுறாருன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்லி கூடவே அவர் நாபியிலேயே எப்பவும் உட்காண்டிருக்கிறவராக அவருடைய பிள்ளையாக கருதப்படுகிற பிரம்மா இருக்கார். பிரம்மா இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே தான் சரஸ்வதியும் இப்பவும் இருந்துருக்கா. அப்படிங்கிறதுனால கான்டெக்ஸ்ட் வச்சு பார்த்தோம்னா மகாராஜ்ஞியாக அம்பாள் அங்கே உட்காண்டிருக்கா. திரிமூர்த்திகளும் ரொம்ப உயர்ந்ததாக நம்ம சொல்லக்கூடிய இந்த திரிமூர்த்திகளும் தங்கள் மனைவி சகிதம் மகாராஜ்ஞியினுடைய திருப்பாதங்களில் வந்தனம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுடைய திருவடிகளின் மகிமை
அப்படின்னு போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். அந்த ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது அம்பாளை தாயாராக அடையாளம் பண்ணி நமக்கு காமிச்சுட்டு ஆச்சாரியால் என்ன சொல்றார், சிரசி தயையா தீஹி சரணவ், அதே மாதிரி மமாப்பியேதோ மாதா, என் தலையிலையும் உன்னுடைய திருவடிகளை வைக்க மாட்டாயான்னு அம்மாவாக ஒரு போஸ்டர்ல வச்சு அம்மா கிட்ட குழந்தை கேட்கலாம், அந்த அளவுக்கு ஒரு உரிமை, ஒரு உணர்வு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் போன ஸ்லோகத்தில் கொண்டு நிறுத்தினார். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு வரும்பொழுது மறுபடி சௌந்தர்ய லஹரியினுடையதான ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இந்த ஸ்ருங்கார ரசம்னு ஒன்று இருக்கும், அந்த அழகை வர்ணிக்கக்கூடிய, அழகை ஆராதிக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துன்னு வரும்பொழுது ஆச்சாரியால் எப்படி ஒரு டிஸ்டிங்ஷன் காட்டுறார் அப்படிங்கிறத பார்த்து நம்ம அவ்வளோ ஆனந்தப்படலாம். ஏன்னா இங்கே ஸ்லோகத்தில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பரமேஸ்வரன் பொறாமப்படுறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இதில் அழகான ஒரு கவியினுடைய ஒரு கொஸ்டினாக, ஒரு அண்டர்லையிங் பாயிண்டாக, ஒரு கமெண்ட்டாக இருக்கு. ஸோ அதை தான் நம்ம ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போது அவளுடைய கணவராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஒரு ஏதோ ஒரு அசோக மரத்தை பார்த்து பொறாமப்படுறார் அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த ஸ்ருங்கார ரசம் அந்த ஒரு அழகினுடைய மகத்துவம் அப்படிங்கிற சொல்லக்கூடியதாக, அதை வசத்தி சொல்லக்கூடியதாக, இந்த பேரழகியினுடைய கணவராக இந்த பொசசிவ்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு மனைவியினுடைய அழகை நினச்சி அந்த கணவன் படக்கூடிய ஒரு பொசசிவ்னஸ், இவள் எனக்கே எனக்கு மட்டும்தான், இவள் அழகு எனக்கே எனக்கு தான் நினைக்கிற மாதிரி, அதே மாதிரி ஒரு கணவனை நினச்சி அவளுடைய அந்த மனைவிக்கு வரக்கூடிய ஒரு பொசசிவ்னஸ், இப்படி ரெண்டு சைடும் இருக்குது. இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு பொசசிவ்னஸ்னால பரமேஸ்வரன், ஏன்னா இங்கே இந்த சுவாமிங்கிற ஒரு பாயிண்ட்டை அதெல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு, இவள் அம்மா, நம்ம லோகத்துக்கெல்லாம் அம்மா அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இப்போ ஒரு கவியாக அந்த அழகை மட்டும் வர்ணிக்கக்கூடிய ஒரு போஸ்டர்லேருந்து இதை பார்க்கும் பொழுது ஆச்சாரியர்கள் எப்படி ஒரு பொசிஷன் கொண்டு வரான்னா, போன ஸ்லோகத்தில் உன் காலை என் தலையில கொண்டு வைக்க மாட்டியா வெய்யி அப்படின்னு பிரார்த்தனையாக கேட்குறார். அப்போது எல்லார்கிட்டையும் நம்மளை மாதிரி எல்லா பக்தர்கள்கிட்டையும் மமா அப்பி எனக்கும் கூட அப்படின்னு திருவடி தீட்சையை கொடுக்கறதாக ஒரு ரெக்வஸ்ட் போன ஸ்லோகத்தில் வச்சார். அப்போ திருவடி தீட்சைன்னு வரும்பொழுது அவளுடைய கால் நம்ம மேலே பட்டுத்தானே ஆகணும். அப்படி படலாம் கேட்கறதுக்கு நமக்கு அருகதை இல்லைனாலும் கூட நீயாக வந்து வெய்யி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்பர்ஷம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆச்சாரியால் அங்கே கேட்டுருக்கா போன ஸ்லோகத்தில். ஏன்னா அம்மாவாக அழகா மாதகான்னு அந்த வார்த்தையை கொடுத்ததுனால. இந்த ஸ்லோகத்துக்கு வரும் பொழுது நம்ம அதிலேயே சொன்ன பாயிண்ட்டு, இந்த அழகினுடைய வர்ணனை, அழகியினுடைய ஒரு மகிமை, அவள் திருவடிகளினுடைய அழகினுடைய மகிமை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும் பொழுது எந்த காலை வைக்க மாட்டாயான்னு கேட்கறது அங்கே போச்சு. இப்போ எப்படி ஆயிடுத்து, உன் காலை ஏதோ ஒரு மரத்து மேலே பட்டதுக்காகவே பரமேஸ்வரன் அது மேலே பொறாமப்படுறார், அசூயைப்படுறார் அப்படிங்கிறதாக இப்போ மாறி போச்சு. இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கு இதை கம்பேர் பண்ணாக்கா புரிஞ்சிருக்கும். அதே பாதார விந்தங்கள் தான் ஒன்றுத்தில் அதனுடைய ஸ்பர்ஷம் கிடைக்கக்கூடிய, அந்த ஸ்பர்ஷத்தினால் திருவடி தீட்சை கிடைக்கக்கூடிய ஒரு மகிமை, ஒரு மகத்துவங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் போன ஸ்லோகத்தில். இந்த ஸ்லோகத்தில் அந்த திருவடிகள் ஒரு மனுஷன் மேலே இல்லை, ஒரு மரத்து மேலே கூட படப்படாது, இன்னொருத்தர் யாருன்னு தொற்றப்படாதுன்ற அளவுக்கு பரமேஸ்வரன் அசூயைப்படக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு அதனுடைய அழகினுடைய ஒரு மகிமையை இந்த 85வது ஸ்லோகத்தில் கொண்டு வரார் ஆச்சாரியார். அப்படியே இந்த ஜஸ்ட் ஒரு ஸ்லோகம் என்ன ஒரு ஸ்லோகம் அப்புறம்னு சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்ட்டு. ஆனால் அந்த கான்ட்ராஸ்ட் எதுக்காக வருது, அந்த கவியினுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸை எடுத்து சொல்கிறதுனால இது ஒரு விதமாக அம்மாவாக நம்ம அப்படி இருந்தும் நம்ம எலிஜிபிலிட்டி இல்லாட்டாலும் நம்ம ரீச் பண்ணலாம், அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாங்கிறதையும் எடுத்து சொல்லி முதல்ல ஒரு பக்தராக, ஒரு ஆச்சாரியனாக, ஒரு குருவாக நமக்கு அற்புதமான வழியை அங்கே காமிச்சு கொடுத்துட்டார். அந்த அம்மாங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை கொஞ்சம் ஓரமாக நகர்த்தி வச்சுட்டோ, சாதாரணமாக இவள்கிட்ட இவளுடைய அழகை நினைச்சுண்டு அப்படி போகக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் போனால் பரமேஸ்வரன் கிட்ட உதவாங்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அழகினுடைய மகிமையை, அந்த வெளிப்பாடை கவியாக அற்புதமாக வர்ணனை பண்ணக்கூடியவராக ஆச்சாரியால் இப்போ இந்த ஸ்லோகத்தில் அப்படி ஒரு பர்ஸ்பெக்டிவை எடுத்துன்னு வந்து வைக்கிறார். ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று வேறுபாடு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது. கான்ட்ராஸ்ட் எப்படின்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அவர் எப்போவுமே அம்பாளுடைய பக்தனாக, அவள்
ரூபமாகவே சாட்சாத் அம்பாளாகவே தான் ஆச்சாரியால நம்ம பார்க்குறோம். அவர் இங்கே கொண்டு வந்திருக்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் இங்கே டிஃப்ரெண்ட். அந்த பர்ஸ்பெக்டிவ்னுடைய அழகை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இப்போ போக போகிறது. இப்போ முதல் லைன்லேருந்து ஆரம்பிப்போம். நமோ வாக்கம் ப்ரூமஹா. இந்த ப்ரூமஹா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன்னாடியே நம்ம கதம் ப்ரூமஹான்னு முன்னாடி ஏற்கனவே வேற ஒரு ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம். அப்போ ப்ரூமஹான்னு சொன்னாக்கா என்ன சொல்லுகிறோம், என்ன சொல்கிறோம்? நமஹா, அதாவது நமஸ்காரம், வந்தனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நமஹா காரம் தான் நமஸ்காரம். நமஹாங்கிறது ஒரு வந்தனத்தை சொல்வதாக இருக்கு. அப்போ நமோ வாக்கம் ப்ரூமஹா, நமஸ்கார வார்த்தையை, அதாவது நமோ நமஹா என்று நாங்கள் சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? பர்டிகுலராக ஐடென்டிஃபை பண்ணுறார் அடுத்த 2 வார்த்தைகளில். நயன ரமணீயாய பதயோஹோ. பதயோஹோன்னு சொல்லும் பொழுது பதம், பாதம்ங்கிறது கால் அப்படின்னு நமக்கு தெரியறது. பதயோஹோ அப்படின்னா ஒரு டுவல், 2 திருவடிகள்னு இருக்கு. அதனால பதயோஹோ, அவைகளுக்கு, அந்த கால்களுக்கு அப்படிங்கிறதாக பதயோஹோ. அந்த பதங்கள் எப்படி இருக்கு? நயன ரமணீயாய. நயனம்னு சொன்னா கண்கள், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரமணீயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ரம்யம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். ரொம்ப ரம்யமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு அப்படிங்கிறோம். அதே தான் ரமணீயம் தான் ஒரிஜினல். ரமணீயம் என்று சொன்னால் நல்ல ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக அப்படிங்கிறதான் ஒரு அழகான மூல வார்த்தை. நயன ரமணீயாய. அப்போ கண்களுக்கு பேரானந்தத்தை கொடுக்கக்கூடியதாக. எப்படி சார் கண்ணுக்கு ஆனந்தத்தை கொடுக்க முடியும்னா, கண்ணுனால ஏதோ ஒன்றத்தை பார்த்த உடனே, ஒரு அழகை பார்த்த உடனே, ஆஹா எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லையோ, அதுதான் கண்ணுக்கு ஆனந்தத்தை கொடுக்குறது. ஸோ கண்ணுக்கு பார்த்தவுடன் அத்தனை ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய பேரழகு பொருந்தியதான நயன ரமணீயாய பதயோகோ. யாருடைய கால்கள்? கண்ணுக்கு அழகை கொடுக்கக்கூடியதானெல்லாம் சொல்லியாச்சு, யாரோடதுன்னு சொல்லணுமோ இல்லையா? ஏன்னா எதிர்க்க யார் நின்றுருக்கா, அவளை பார்த்து தானே பாடின்னு இருக்கார். அது அடுத்த லைன்ல வருது. தபாஸ்மை துவந்துவாய. துவந்துவம் அப்படின்னா ஒரு ரெட்டை. வாட் எவர் இஸ் டுவல், எதெல்லாம் இரட்டைகளாக இருக்கோ அதுக்கெல்லாம் துவந்துவம்னு அந்த வார்த்தையை சொல்றது. வேற சில கான்டெக்ட்ல ஞானத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த துவந்துவம்ங்கிறது போகணும், 2ங்கிற மாயை போகணும், அத்வைத்தமாக எல்லாம் தெரியணும் அப்படிங்கிற கான்டெக்ட்ல இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கலாம். ஸோ இப்போ 2 அப்படிங்கிறத சொல்றதுக்காக இங்க துவந்த்வாய, அந்த 2ற்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றார்? தவ அஸ்மை துவந்த்வாய. தவனா உன்னுடைய, முன்னாடி அம்மா நிற்கிறாளோ அவளை பார்த்து தான் சொல்றார். தவ அஸ்மை, இந்த உன்னுடைய இந்த இரட்டைக்கு, துவந்த்வாய. எந்த இரட்டைக்கு? முன்னாடி பதயோகம்னு சொல்லியாச்சு. அதனால கண்ணுக்கு அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான உன்னுடைய இந்த 2 திருவடிகளுக்கும் அப்படின்னு நீங்க அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த 2 திருவடிகளுக்கும் நமோ வாக்கம் ப்ரூமஹா, வணக்கத்தை தெரிவிப்போம் அப்படின்னு இங்க ஃபர்ஸ்ட் 1.5 லைனுக்கு வந்துடுத்து. அதில் பாக்கி இருக்கிற வார்த்தை என்ன? 2வது லைன்ல ஸ்புட ருச்சி ரசாலக்த கவதே. இந்த ஸ்புட ருச்சிங்கிற வார்த்தை நமக்கு பரிச்சயமானதுதான். ஏற்கனவே 49வது ஸ்லோகத்தில் விஷாலா கல்யாணி ஸ்புட ருச்சி அயோத்தியா குவலையி நாங்கள் பார்த்துருக்கோம். அதே ஸ்புட ருச்சி, மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய. ருச்சின்னா இந்த இடத்துல ஒரு பிரகாசம், ஸ்புட ருச்சி, பளீர்னு பிரகாசிக்கக்கூடியதான அதே வார்த்தை இங்கே வருது. ஸ்புட ருச்சி ரசாலக்த கவதே. கவத்தேனாக்கா ஏதோ ஒன்றுத்தனால ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடியது. எதனால் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கு? ஸ்புட ருச்சி ஏற்கனவே ரொம்ப பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக தெரியறது. ஏதோ ஒன்றுனால பெயிண்ட் அடித்தாப்புல இருக்கு. என்ன பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குன்னா ரசாலக்த அப்படிங்கிறார். ஆலக்த ரசம். ஆலக்தம்ங்கிறது இந்த செக்கச்சவேல்னு இருக்கக்கூடியதான ஒரு குழம்பு, அதாவது நம்ம மருதாணி மாதிரின்னு வச்சுப்போம். இல்லைன்னா இந்த முன்னாடி சொன்ன மாதிரி லாக்ஷா ரசம் அப்படின்னு முன்னாடி வேற ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ரசம். ரச ஆலக்த, ஆலக்த ரசத்தினால் அப்படியே சுற்றி வர அழகாக பெயிண்ட் பண்ண மாதிரி ஒரு க்ளீனாக அலங்காரம் பண்ணால் எப்படி இருக்குமோ பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி. ஏற்கனவே இவளுடைய திருவடிகள் எப்படிப்பட்ட சிகப்புன்னு நமக்கு தெரியும்.
அந்த சிகப்புக்கு மேலே இன்னும் செங்குழம்புனால அப்படி அழகாக பெயிண்ட் பண்ண மாதிரி ஓரம்லாம் அப்படி போட்டு அலங்காரம் பண்ணாக்கா எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. பிரகாசத்துக்கு மேலே பிரகாசமாக இப்படி ராமாயணத்தில் சொல்லும் பொழுது அழகினுக்கு அழகு செய்தார் அப்படின்னு சொல்லுவார் கம்பர். சீதையை பற்றி சொல்லும் பொழுது அவளுக்கு ஏற்கனவே அவளே அழகுன்னு சொன்னாலே அவள் தான், தனியாக ஒரு டெஃபினேஷனே வேற சொல்கிறதுக்கு இல்லை. அவளுக்கு இன்னும் அழகினுக்கு அழகு செய்தார் அப்படின்னா எப்படி இந்த வார்த்தையினால வர்ணிக்கிறது? அது மாதிரி இங்கே அம்பாளுடைய திருவடிகளின் பிரகாசமும் அதனுடைய ஒரு செம்மையும் எப்பேற்பட்ட ஒரு அழகு அப்படிங்கிறத சாதாரணமாகவே நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு மேலே இந்த ஆலக்தரசத்தை கொண்டு அது அழகூட்டப்பட்டதாக செம்மை ஊட்டப்பட்டதாக இருக்கும் பொழுது இன்னும் பளீர்னு பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்கிறதாக இந்த 2வது லைனை பூர்த்தி பண்ணுறார். தவாஸ்மை துவந்த்வாய ஸ்புடருச்சி ரசாலக்த கவதே அப்படின்னு. அடுத்த லைனில் வார்த்தை விளையாட்டு பண்ணுறா ஆச்சாரியால். லைனை எப்படி ஆரம்பிக்கிறார்? அசூயத்யத்யந்தம் அப்படின்னு வார்த்தை கொடுக்குறார். எப்படி பிரிக்கிறோம்? அசூயதி அத்தியந்தம் அப்படின்னு இங்கே பிரித்து பார்க்க வேண்டியது. அசூயதி அப்படின்னா அசூயைப்படுகிறார் அல்லது பொறாமைப்படுகிறார். அத்தியந்தம்னா ரொம்ப நிறைய அப்படின்னு. ஸோ அசூயத்யத்யந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தியந்தம் அசூயதி, ரொம்பவும் பொறாமைப்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் பொறாமப்படுறாங்கிறது அடுத்த லைனில் வரப்போகிறது. யார்? சாட்சாத் இவளுடைய ஆத்துக்காரர் தான் பொறாமப்படுறார். எதுக்காக அப்படிங்கிறத பார்ப்போம். அசூயத்யத்யந்தம் யதபிஹனனாய ஸ்பிருஹயதே. யத் அபிஹனனாய ஸ்பிருஹயதே. யத்துனா இதனால். இப்போ எதை பற்றி சொல்லி வந்திருக்காரு இது வரைக்கும்? உன்னுடைய இந்த 2 திருவடிகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதனால் அதாவது இந்த திருவடிகளினால் அபிஹனனாய அடிபடுவதற்கு அடி வாங்குவதற்கு ஸ்பிருஹயத்தேனாக்கா ஆசைப்படுகிறவரான. இது என்ன சார் அது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னா, பரமேஸ்வரன் எப்போவுமே தன்னுடைய பக்தர்கள்கிட்டேயும் அடி வாங்குறவராக அதுக்கு ஆசைப்படுகிறவராகத்தான் இருக்காருன்னு சொல்லி ரொம்ப அழகாக விளையாட்டாக ஒரு அற்புதமான வர்ணன் நீலகண்ட தீட்சிதர் சொல்லியிருக்கார். சிவலீலா அர்ணவத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். பெரியவாள் அதை ரொம்ப ஸ்லாகிச்சு அந்த ஸ்லோகத்தை பற்றி அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கா. வேத்திரஹத்தின்னு இந்த பெரும்பால் அடி வாங்குற ஒரு பாயிண்டை பற்றி சொல்லும் பொழுது, நோச்சேத் பாதஹதி சிலாப்பிரகரணம் கோதண்ட தண்டாஹதின்னு லிஸ்ட் போட்டுட்டே போகிறார். அதில் ஒருத்தன் கால்னால் உதைப்பான், ஒருத்தன் கல்னால் எடுத்து விட்டறிவான், ஒருத்தன் கோதண்டம்னு சொல்லக்கூடிய வில்லு எடுத்துன்னு வந்து மண்டையில் அடிப்பான் அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள்லாம் அதில் வருது. அதே தமிழில் அழகான ஸ்லோகமாகவும் வந்திருக்கு. வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லால் எறிய பிரம்பால் அடிக்க இப்படின்னு வார்த்தைகளை வச்சு காளமேக புலவரனுடைய ஒரு ஸ்லோகமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் அடி வாங்குறாருன்னா அடி வாங்கிறதுக்காகவே பக்தர்கள்கிட்ட அந்த ஒரு அன்போடு வந்து அடி வாங்கிட்டு போகிறவராகவே பரமேஸ்வரன் இருக்கார். யாருக்கு அப்படி அடி வாங்கிறதுக்கு தோணும்? அப்பாவுக்கு தான் தோணும். குழந்தைகிட்ட போய் எனக்கு இப்படி எட்டி உத, என் மாரில் எட்டி உத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறது தன் குழந்தைகிட்ட மாத்திரம் ஒரு அப்பா தான் போய் கேட்போம். யாரோ பக்கத்தாத்தில் இருக்கிறவங்ககிட்ட போய் என்னை எட்டி உத பார்க்கலாம் அப்படின்னு ஆசையாக போய் யாரோ வாங்கிப்பாளோ? அப்போ யார்கிட்ட வாங்கிப்பான்னா தன் குழந்தைகிட்ட தான் அப்படி ஆசையாக அடி வாங்கிக்கலாம். இல்லை அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் அந்த கால்னால் அடி வாங்கிக்கிறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்பொழுது நம்ம யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா, இந்த லோகத்துக்கெல்லாம் அம்மாவை பற்றினதான பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய ஸ்லோகத்தில் லோகத்தினுடைய அப்பாவை பற்றியும் கொஞ்சம் ஒரு பெருமையோடு அதையும் பார்ப்போமே அப்படின்னு திடீர்னு திரும்பி இந்த ஸ்லோகத்துலேயும் நமக்கு நீலகண்ட தீட்சிதருடைய ஒரு ஞாபகம் வந்துடுத்து, போன ஸ்லோகத்தில் வந்த மாதிரி. ஸோ அப்படி பரமேஸ்வரன் ஆசைப்பட்டு அடி வாங்கிக்கக்கூடியவராக இருக்கார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இங்கே ஆச்சாரியால் எடுத்துன்னு வரா. யத்து அபிஹனனாய ஸ்பிருஹயத்தே, இதனால் அடி கொள்ள வேண்டும் என்ற ஆசை உடையவராக இவர் இருக்கிறார். யாரு? அடுத்த லைன்ல கொண்டு வரார். பசூனாம் ஈசானஹா, பசுக்கள் எல்லாவற்றிற்கும் ஈசானனாக ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவரான ஒருத்தர். முந்தின ஸ்லோகத்திலையும் பசுபதி ஜட்டாஜூட்ட தட்டினின்னு கிட்டத்தட்ட அதே மீனிங் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ எதுக்கு இந்த பசுக்கள் எல்லாரையும்னு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இங்கே சூஸ் பண்ணுறா ஆச்சாரியால் அப்படின்னு நம்ம யோசிச்சா, லோகம் முழுக்க அவ காலடியில் விழுந்து கிடக்க வேண்டியது இல்லையா? அந்த லோகத்தினுடைய ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய இவர் அவள் காலில் விழுகிறார்னு சொல்லும் பொழுது
அப்போ ஆட்டோமேட்டிக்லி த என்டையர் யூனிவர்ஸ் எல்லாம் அவளுடைய திருவடிகளில் கிடக்க வேண்டியதாக அந்த ஒரு பொசிஷன் என்னங்கிறத எடுத்து சொல்லணும் இல்லையா, அதனுடைய ஸ்டேச்சர் என்ன, எப்பேற்பட்ட மகிமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு இந்த ராஜா அங்கே போய் விழுந்தான் நமஸ்காரம் பண்ணான்னு சொல்கிறத விட அவன் எந்த ராஜ்யத்தினுடைய ராஜா, 14 லோகங்களையும் அரசாளக்கூடியவனான இந்த மன்னன் அங்கே வந்து இவர் காலில் விழுந்தான் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொன்னோன்னா அப்போதான் அதனுடைய ஸ்டேச்சர் என்னங்கிறது தெரியுது. இந்த 14 லோகங்களும் அங்கே இவர் காலடியில் விழுந்ததுன்னு. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு வார்த்தை பிரயோகம் பசுபதி அப்படின்னு முந்தின ஸ்லோகத்தில், இங்கே பசுனாம் ஈசானஹா அப்படின்னு இந்த வார்த்தையை போட்டிருக்கார். பரமேஸ்வரன் சாட்சாத் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அவர் தான் இப்படி இந்த திருவடிகளினால் அடி வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறவராக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன வார்த்தைகள் வருது 4வது லைன்ல, பிரமதவன கங்கேலித ரவே அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஒரு தரு அப்படின்னு சொன்னா மரம், கங்கேலி தரு அதாவது அசோகம்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தினிடம், கங்கேலி தரவே அந்த மரம் எங்க இருக்கு, பிரமதவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு பார்க் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது அம்பாளுடைய அந்தப்புறத்தில் அவளுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வேற மற்ற மனிதர்கள் யாரும் உள்ளே வரத்துக்கு அருகதை இல்லாத அல்லது அவளுக்கெல்லாம் அட்மிஷன் கிடையாது. அம்பாளும் அவளுடைய சேடி பெண்களும் இருக்கலாம், அதை தாண்டி எங்கள் உள்ள வரத்துக்கு பர்மிஷன் இருக்கக்கூடிய த ஒன் அண்ட் ஒன்லி பர்சன், த ஒன் அண்ட் ஒன்லி மேல்னா சாட்சாத் பரமேஸ்வரம் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தலைவனும் தலைவியும் கூடக்கூடியதான ஒரு சின்ன ஒரு வனம் அப்படின்னு வச்சுப்போம். அதுதான் பிரமத வனம். அப்பேற்பட்ட ஒரு வனத்தில் இருக்கக்கூடிய கங்கேலி என்று சொல்லக்கூடிய தருவினிடம், ஒரு மரத்தினிடம், அசோகம் என்று சொல்லக்கூடிய மரத்தினிடம் அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ அப்படி மரத்தினிடம்னு சொல்லி ஒன்று பாக்கி நிற்கிறதுன்னா அதுதான் 3வது லைன்ல வந்த ஃபர்ஸ்ட் 2 வார்த்தைகளை அசூயத்யத்யந்தம்ங்கிற வார்த்தையை தூக்கி இப்போ இங்கே போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். என்ன அப்போ என்ன அர்த்தமாகுது, உன்னுடைய திருவடிகள் எப்படி இருக்கு, எப்பேற்பட்ட சிகப்போட இருக்கு அப்படிங்கிறது முதல் 2 லைன்ல முடிச்சார். முடிச்சுட்டு எது அபிகணனாய ஸ்பிருகயத்தே, எதன் இந்த திருவடிகளில் அடிபட வேண்டும், உதை வாங்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடையவரான அந்த பரமேஸ்வரன் பிரமதவனத்தில் இருக்கக்கூடியதான அசோக மரத்தினிடம் அசூயதி அத்தியந்தம் அல்லது அத்தியந்தம் அசூயதி, இதில் அடி வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கார் இவர். ஆனால் அட் த சேம் டைம் இவருக்கு என்ன ஆறுது, அந்த பிரமதவனத்தில் இருக்கக்கூடிய அசோக மரத்தினிடம் பொறாமை ஜாஸ்தியாக வந்துருத்து அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். இதுதான் வந்து த செட் பார்ட், என்னத்தை தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது இது சொல்லப்பட்ட வார்த்தைகள். இது அதில் பொறாமைப்படுறார் அப்படிங்கிறது மட்டும் சொல்லியாச்சு. எதனால் பொறாமைப்படுகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமானாக்கா சில டீட்டெயில்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி வரும். அதை ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு போகலை, ஏன்னா அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பின்னாடி வேற ஒரு ஸ்லோகத்துலையும் அதனுடைய போர்ஷன்ஸ் வரப்போகிறது. இன்ஃபேக்ட் இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் 85 பிரிவா ரொம்ப டீட்டெயிலாக இதை டச்சே பண்ணலைன்னு தான் சொல்லணும். ஒரு ஒரு டச் அண்ட் கோவாக ஒரு சின்ன ஒரு கோடு தான் காமிச்சிருக்கேன் அந்த ஸ்லோகத்தை பற்றி. பட் ஒரு ஹை லெவல் வியூ நம்ம தெரிஞ்சுப்போம். அசோக மரத்துங்கிட்ட எதுக்காக இவர் கோச்சுண்டார், எதுக்காக பொறாமப்படுறார் அப்படின்னு. அசோக மரம் புஷ்பிக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அசோகரணாகாத்தா ஜாயத்தே புஷ்பவத்தரஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அசோக மரம் புஷ்பிக்க வேண்டுமானால் அது ஒரு நற்குலத்து பெண்மணியினுடைய காலால் எட்டி உதைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்போ ஒரு அசோக மரம் புஷ்பிக்காமையே இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன வழி, புஷ்பம் வர வைக்கிறதுக்கு அதுக்கு என்ன வழி அப்படின்னா, ஒரு உயர்ந்த குலத்து பெண்மணி, நல்ல ஒரு பாதிபிரத்தியம் உள்ள ஒரு பெண்மணி அந்த மரத்தை தன்னுடைய கால்னால எட்டி வச்சாக்கா போறோம். அவ கால் திருவடிகள் பட்டுதுனாக்கா அந்த அசோகம் புஷ்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அதாவது இது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி இன்னும் நிறைய மரங்களுடைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம் பின்னாடி ஒரு ஸ்லோகத்துல. ஸோ அதிலிருந்து ரிலேட் பண்ணி தான் நம்ம இப்போ இதை தெரிஞ்சுக்க முடியறது. அப்படி இந்த அசோக மரம் புஷ்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பினால, அது ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மரம், மரத்துக்கும் உயிர் இருக்குன்னு இருக்கட்டும். ஆனால் இங்கே பரமேஸ்வரன் அதையும் பார்த்து கோச்சிக்கிறார், பொறாமப்படுறாருன்னா என்ன அர்த்தமாகுது, அம்பாள் அந்த ஒரு பிரமதவனத்தில் தினம் அப்படியே அவள் வாக்கிங் போகிறா ஷேடி பெண்களோட,
போகும்பொழுது இந்த அசோக மரம் நன்னா புஷ்பிக்கட்டுமே அப்படின்னு நினச்சிட்டு அவள் கால்னால அந்த மரத்தை அப்படி கால்னால அப்படி தொடரா. ஒரு உதை, சின்னதாக ஒரு செல்லமான ஒரு உதை கொடுக்குறான்னு வச்சுப்போம். அப்போ அந்த மரம் நன்னா புஷ்பிச்சு குலுங்கின்னு இருக்கு இல்லையா? இதுதான் ஆக்சுவலி நடந்திருக்கணும். இப்போ பரமேஸ்வரன் அவளோட இந்த தலைவியை பார்ப்பதற்காக தலைவன் கூடி வரக்கூடிய இந்த பிரமதவனத்தில் வரும்பொழுது அந்த மரத்தை பார்க்குறார். பார்த்தாக்கா நன்னா புஷ்பிச்சிருக்கு. அதை பார்த்தோன்னே இவருக்கு என்ன தோன்றது? இன்ஸ்டண்ட்டாக என்ன தோன்றது? பாரு, இவ்வளோ நன்னா புஷ்பிச்சிருக்குன்னா இதுக்கு ஒரே காரணம், இதுக்கு அடிக்கடி அம்பாளுடைய கால்னால உதை கிடைக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கால்னால ஒரு உதை கிடைக்காதான்னு நானும் எவ்வளோ ஆசையாக ஏங்கின்னு இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கவே மாட்டேங்கிறது. இத்தனைக்கும் ப்ரீவியஸ் ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அவள் காலிலேயே விழுந்து கிடக்கிறேன், என் தலையிலிருந்து கங்கை அவளுக்கு பாத்தியமாக போயின்னு இருக்கு, எல்லாம் நடக்கிறதே தவிர அவள் எனக்கு ஒரு உதை கொடுக்க மாட்டேங்கிறா. ஆனால் இந்த மரத்துக்கு இவ்வளோ உதை கொடுத்துருக்கா பாரு, அதான் இவ்வளோ புஷ்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து ஒரே பொறாமையாக பரமேஸ்வரனுக்கு இங்கே. ஸோ இதில் ஹிட்டனாக பார்க்கக்கூடிய இன்னொரு கான்டெக்ட் என்ன, இன்னொரு மீனிங் என்னன்னா, ஸ்ரீவித்யா உபாசகர்கள் வரிசையில் ரொம்ப முக்கியமானவராக நம்பர் 1 உபாசகராக சொல்லக்கூடிய சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான். அப்படி பரமேஸ்வரன் இருக்கும் பொழுது, ஒரு ஸ்ரீவித்யா உபாசகராக இருக்கும் பொழுது அவருக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படும்? எதை நினைச்சு அவர் பிரார்த்தனை பண்றார்? அம்பாளுடைய அனுகிரகத்தை நினைச்சுதான், அவளுடைய திருவடி தீட்சை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதாகத்தான் ஸ்ரீவித்யா உபாசகர்கள்லாம் நினைச்சுட்டு இருக்காளோ இல்லையா? அதே மாதிரி அவரும் பிரார்த்தனையில தான் இருக்கார், திருவடி தீட்சை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல. தனக்கு அந்த திருவடியினால் அந்த ஒரு உதை கிடைக்காம அசோக மரத்துக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைச்சு பொறாமைப்படுறவராக இருக்கார் அப்படின்னும் நம்ம இதுல இருந்து ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தோம்னா போன ஸ்லோகத்தினுடைய கண்டினியூட்டியாகவே இது நம்ம நினைச்சு, அதாவது நமக்கும் அந்த ஒரு ஸ்பரிசம் கிடைக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல, தீட்சை கிடைக்கணுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பரமேஸ்வரன் கோச்சுண்டார், பொறாமப்பட்டார் அப்படிங்கிறதாக நம்ம இங்க நினைச்சுக்கலாம். ஏன்னா நான் தான் மோஸ்ட் எலிஜிபிள் நம்பர் 1 உபாசகராக நான் காத்துட்டு இருக்கேன், எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறதாகவும் நம்ம இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கலாம். வாஸ்தவமாக ஆச்சாரியருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே என்ன கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, ஒரு தலைவன் தலைவியை கூடுறதுக்கு வரும் பொழுது அவள் காலில் இருந்து இப்படி ஒரு உதை நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஆசையோடு அவன் வரான். ஆனால் தனக்கு கிடைச்சதோட இந்த அசோக மரத்துக்கு நிறைய கிடைச்சின்னு இருக்கு போல இருக்கே அப்படிங்கிறதுனால அதை பார்த்து பொறாமைப்பட்டவனாக இந்த பசுபதி இப்படி நிற்கிறார் அப்படின்னு சொல்றதாக, அப்பேற்பட்டதான அந்த 2 திருவடிகளுக்கு அற்புதமான கண்களுக்கு ஒரு அழகை கொடுக்கக்கூடியதான செக்கச்சவேல்னு தெரியக்கூடியதான அந்த திருவடிகளின் இரட்டைக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்றதாக இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்க்குறோம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய பல நாமாக்கள் இதில் நமக்கு இருக்கு. உதாரணமாக சொல்லப்போனால் பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருஹா ஷிஞ்சான மணிமஞ்சீர மண்டித ஸ்ரீ பதாம்புஜா, இப்படிப்பட்ட நாமாக்கள்லாம் நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அந்த நாமாக்களுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் நம்மளுடைய பழைய லலிதா சஹஸ்ரநாம எக்ஸ்போசிஷன்ஸில் நீங்கள் மறுபடியும் கேட்டதுனா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் திரும்பி கிடைக்கும். அந்த அற்புதமான திருவடிகளின் தீட்சை ஸ்பரிசம் நமக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு அம்பாளே பிரார்த்தனையாக சரணாகதி அடைவோம். ராம் ராம். பெரியவா சரணம்.